இயேசு தன்னை சொன்ன தேவனுடைய குமாரன் என்பதற்கும் சாதாரண மனிதர்களும் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் வித்தியாசம் இருந்தது. அதனால யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இயேசு அங்க என்ன கிளைம் பண்றார்? நான் கடவுளுடைய ஒரே பேரான மகன். எப்படி இயேசு ஒரே பேரான மகனாக இருக்கிறார்? ஏன் இத்தனை மகன்கள் கடவுளுக்கு இருக்கும்போது இயேசு எப்படி ஒரே பேரான மகனாக இருக்கிறார் என்றால், நேரடியாக கடவுளிடத்திலிருந்து வந்தவர். அவருடைய வார்த்தை இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப அவரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த கடவுளுடைய வார்த்தை தான் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார். அப்படிங்கிறதுனாலதான் அவர் தன்னை கடவுளுடைய சொந்த குமாரன் என்று அவருக்கு அந்த உரிமை இருந்தது. நாமெல்லாம் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டதன்